புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்த மிக பெரும் நியாமத் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே பிறக்கச் செய்தது. அதிலும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவினர்களுக்கு கொடுத்த மிக பெரும் நியாமத் வேதங்களிலே சிறந்த வேதமான திருக்குர்ஆன் ஷரீஃபை நம்மவர்களுக்கு வழங்கியது. ஆரம்ப காலத்தில் நபியவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலியமாக வஹியாக இறக்கப்பட்ட குர்ஆன் அன்றைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிறிது சிறிது ஆயத்துகளாக பகுதி பகுதியாக இறக்கப்படுகிறது. அதை சஹாபா பெருமக்கள் நபி அவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு ஏடுகளிலே பதிவு செய்து வைக்கிறார்கள். சிலர் அதை மனனம் செய்து வைக்கிறார்கள். இவ்வாறு நபி அவர்களுக்கு சிறிது சிறிதாக கொடுக்கப்பட்ட குர்ஆன் ஆயத்துகளை, வஹிகளை சஹாபா பெருமக்கள் பதிவு செய்து வைக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அங்கங்கு சில சில சஹாபாக்களிடத்திலே பிரிந்து பிரிந்து இருக்கிறது. அதை ஒன்றாக சேர்ப்பதற்கு சஹாபா பெருமக்கள் பல்வேறு பாடுபட்டு இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய காலத்திற்கு பின்பு, நபி அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே யமாமா என்கின்ற ஒரு போர் நிகழ்கிறது. நான் தான் நபி என்று சொல்லி திரிந்த முசைலமத்துல் கத்தாப் என்கின்ற பொய்யனுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த போர். அந்த போரிலே 50க்கும் மேற்பட்ட குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலான ஸஹாபாக்கள் அந்த போரிலே ஷஹீதாகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் நம்மவர்களுக்கு மத்தியிலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். எனவே உடனடியாக நாம் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபை ஒன்றுபட செய்ய வேண்டும், அதை ஒன்றாக தொகுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முறையிட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்து விடுகிறார்கள். மறுத்துவிட்டு சொன்னார்கள், கைஃப அஃஅலு ஷைஅன் லம் யஃஅலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நான் இவ்வாறு செய்வது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோரிக்கையை மறுக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுவ வல்லாஹி கைருன், அல்லாஹ் மீது சத்தியமாக இது உண்மைதான், நலவுதான் என்று சொல்கிறார்கள். எதுவரை என்று சொன்னால் ஹத்தா ஸரஹல்லாஹு ஃபீ ஸத்ரிஹி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாற்றும் வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுவ வல்லாஹி கைருன் என்று சொல்கிறார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். இருவரும் ஒன்று சேர்ந்து நபி அவர்களால் பிரத்யேகமாக காத்திபுல் வஹியாக வஹிகளை, குர்ஆன் ஆயத்துக்களை எழுதி வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செல்கிறார்கள். சென்று அவர்களிடத்திலே இதை பற்றி சொன்ன பொழுது அவர்களும் இதை மறுத்து விடுகிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா வல்லாஹி கைருன், ஹாதா வல்லாஹி கைருன், அல்லாஹ் மீது சத்தியமாக இது உண்மைதான், இது நலவுதான் என்று சொல்கிறார்கள். எதுவரை என்றால் ஹத்தா ஸரஹல்லாஹு ஃபீ ஸத்ரிஹி, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மாற்றும் வரை இவ்வாறு சொல்கிறார்கள். பிறகு மூவரும் சேர்ந்து சஹாபா பெருமக்களை ஒன்றுபட செய்து குர்ஆனை தொகுப்பதற்கு ஆரம்பம் செய்கிறார்கள். குர்ஆனை தொகுக்க ஆரம்பித்த பொழுது குர்ஆனிலே ஒரு ஆயத்தை பதிவு செய்வதற்கு 2 நிபந்தனைகளை சஹாபா பெருமக்கள் முடிவு செய்கிறார்கள். முதலாவதாக, ஒரு ஆயத்தை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த ஆயத்தை மனனம் செய்த சஹாபாக்கள் அக்ஸரு மின் 50 சஹாபா, அந்த ஆயத்தை 50க்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவது நிபந்தனையாக சொன்னார்கள், ஸெய்த் இப்னு சாபித்தை தவிர, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மற்ற இரண்டு சஹாபா பெருமக்கள் அந்த ஆயத்தை பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும், ஏட்டிலே எழுதி வைத்திருக்க வேண்டும் என்று 2 நிபந்தனைகளை இட்டார்கள். இந்த 2 நிபந்தனைகளுக்கு உட்பட 6 மாத காலங்களாக குர்ஆனை தொகுக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். மிக பெரும் பாடுபட்டு 6 மாதங்கள் மிக பெரும் பாடுபட்டு
குர்ஆனை தொகுக்கிறார்கள். 6 மாதங்கள் செல்கிறது. 6 மாதங்களுக்கு பிறகு சூரத்து தௌபாவின் கடைசி 2 ஆயத்துகள், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபயன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்கின்ற சூரத்து தௌபாவின் கடைசி 2 ஆயத்துகளை தவிர மற்ற அனைத்து ஆயத்துகளும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த 2 ஆயத்துகள் மட்டும் குர்ஆனிலே பதிவு செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கிறார்கள். காரணம், 2 நிபந்தனைகளுக்கு இது உட்படவில்லை. முதலாவதாக, அனைத்து சஹாபா பெருமக்களும் இந்த ஆயத்தை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். என்றாலும் இதை எழுதி வைக்கப்பட்ட ஏடு என்பது ஒருவரிடத்திலும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. ஒருவரும் இதை பதிவு செய்து வைக்கவில்லை. எனவே இந்த 2 ஆயத்துக்களை குர்ஆனிலே பதிவு செய்யாமல் நிறுத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வருத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலாவிற்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டோமோ, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ் தஆலா அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நாம் செய்து விட்டோமோ என்று இருவரும் வருத்தப்பட்டு இந்த குர்ஆனை தொகுக்கின்ற இந்த முயற்சியை, குர்ஆனை தொகுக்கின்ற இந்த செயலை அவ்வாறு நிறுத்தி வைக்கிறார்கள். இவ்வாறு சிறிது காலம் செல்கிறது. நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கனவிலே வருகிறார்கள். கனவிலே வந்து சொல்கிறார்கள், ஒரு முறை நான் உன்னிடத்தில் ஒரு குடுவையை கொடுத்தேன் அல்லவா, அந்த குடுவைக்குள்ளே ஒரு ஏடு இருக்கிறது, அந்த ஏட்டை நீ உமரிடம் கொண்டு செல்லு என்று சொல்கிறார்கள். விழித்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குடுவையை எடுத்து பார்க்கிறார்கள். அவ்வாறே அதுக்குள்ள ஒரு ஏடு இருக்கிறது, அதற்குள் ஒரு ஏடு இருக்கிறது. அந்த ஏட்டிலே இந்த 2 ஆயத்துகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்து விட்ட பிறகும் இந்த 2 ஆயத்துகளை குர்ஆனை பதிவு செய்யவில்லை. காரணம், 2வது நிபந்தனை, 2 நபர்கள் அதை பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு ஏடுதான் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இதை பதிவு செய்ய தாமதிக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து அவர்களுக்கு நினைவு வருகிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே 32வது ஆயத்தாக சொல்லி காட்டுகிறான், யா நிசா நபி, நபிமார்களுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன நீங்கள் இல்லை, கஅஹதி மினன் நிசா, பெண்களிலிருந்து ஒருவரை போன்று நீங்கள் இல்லை, மாறாக பெண்களிலே 2 பேருக்கு நீங்கள் சமம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்ன இந்த ஆயத்தை கொண்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிந்தித்த பிறகு முடிவெடுக்கிறார்கள். நபி அவர்களின் மனைவியான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு வந்த ஏடு என்பது 2 ஏட்டிற்கு சமம் என்று முடிவு எடுத்து அந்த 2 ஆயத்துகளும் குர்ஆனில் பதிவு செய்கிறார்கள். இந்த பெரும் பாடிற்கு பிறகு குர்ஆன் முழுவதுமாக தொகுக்கப்படுகிறது. குர்ஆன் தொகுக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே அரபுகளுக்கு மத்தியிலே 7 விதமான பழக்க முறை இருந்தது. மொழியை, அரபு மொழியை புழக்கத்திலே 7 விதமான பாணிகளில் பேசக்கூடியவர்களாக அரபுகள் இருந்தார்கள். அந்த 7 விதமான பாணிகளிலும் 7 விதமான மொழி பயன்பாட்டு முறையிலும் குர்ஆன் தொகுக்கப்பட்டிருந்தது. அந்த 7 பிரதிகளையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தை கொடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் முடிகிறது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே நபி அவர்களால் சாஹிபு சிர் என்று போற்றப்பட்ட ஹுதைஃபா இப்னுல் யமான் என்கிற சஹாபி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா தின்னூரைன், மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு சண்டைகள் நிகழ்கிறது. அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். என்னுடைய மொழிபாணி தான் சிறந்தது, என்னுடைய மொழி பயன்பாட்டு முறைதான் சிறந்தது என்று அவர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் பெரும் குழப்பம் நிகழும், பெரும் பிரச்சனை நிகழும் என்று ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே முறையிட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள். உடனடியாக ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து அந்த 7 பிரதிகளும் பெற்று வாருங்கள் என்று சொன்னார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து இந்த 7 பிரதிகளும் பெற்ற பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோத்திரமான குறைஷி குலத்தின் கோத்திரத்தின் பாணியை தவிர மற்ற 6 பாணிகளின் குர்ஆன் பிரதிகளையும் தீட்டு கொடுத்தார்கள். பிறகு
குர்ஆன் என்பது ஒரே ஒரு பாணிதான் இந்த மொத்த உலகத்திலும் இருந்தது. அதற்கு பிறகுதான் சஹாபா பெருமக்கள் பெரும்பாடுபட்டு பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு பல்வேறு பதிப்புகளாக குர்ஆனை பல்வேறு பிரதிகளாக இடுகிறார்கள். இவ்வாறு குர்ஆனை துவக்கின்ற இந்த விஷயத்திலே, நம்முடைய மார்க்கத்தை நம்மவர்களுக்கு விலக்கி தருகின்ற இந்த குர்ஆனை துவக்கின்ற விஷயத்திலே சஹாபா பெருமக்கள் பல்வேறு பாடுபட்டு இருக்கிறார்கள், பல்வேறு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று இந்த வரலாறுகளை நாம் காணும் பொழுது அறிகிறோம். எனவே நம்மவர்களுக்கு மத்தியிலே, நம்மவர்களிடத்திலே இன்றைய கால சூழ்நிலைகளே குர்ஆனை பாதுகாத்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்ததற்காக சஹாபா பெருமக்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சஹாபா பெருமக்கள் நபியவர்களால் நபியவர்களால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, இவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பின்பற்றி நபி அவர்களின் அல்லாஹ் தஆலாவின் பொருத்தத்தை பெறுவோம் என்று சொன்னவனாக வாய்ப்பளித்தமைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.